திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நாம் இன்றைக்கு மதிய அமர்விலே திருவாசகத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். திருவாசகத்தில் நம்ம எந்த பகுதி பார்க்கணும்? 18 நிறைவு, 19 திருத்தசாங்கம். திருத்தசாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை நம்ம இன்றைக்கு பார்க்கணும். தச அங்கம் தசாங்கம், 10 உறுப்புகளை பாடக்கூடியதாக இருக்கக்கூடிய பதிகம். அதாவது அரசருக்கு உரிய 10 உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசருக்குரிய அடையாளமாக கொடி, ஆறு, முரசு, படைக்கலம், மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர், மலை. 10. கொடி, ஆறு, முரசு, படைக்கலம், மாலை, ஊர்தி, நாடு, ஊர், பெயர், மலை. இப்படி 10 அரசனுக்குரிய உறுப்புகளையும் பாடுறது தசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது மரபு. இன்றைக்கி நாமெல்லாம் கடையில் போனோம்னா தசாங்கம்னு ஒன்று கொடுப்பாங்க. வாசனை வரக்கூடிய 10 பொருட்களை ஒன்றா சேர்த்து கொடுக்கறது தசாங்கம். 10 வகையான பொருட்களை கொண்டதுன்னு அதில் இருக்கிற 10 பொருள் வேறு, நாம் இதில் பார்க்கக்கூடிய 10 பொருள்கள் வேறு. 10 வகையான பொருட்கள் தசாங்கம்னு போய் கடையில் கொடுப்பாங்க. வாசனை பொருள் அதை நெருப்பில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் தசாங்கம் அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறது, சின்னதாக கோன் மடியில் வந்துச்சு. தசாங்கம் கோன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஆமாம், ரொம்ப நேரம் இருக்காது. ஆனால் அதனுடைய வாசனை ஊதுபத்தி வாசனையை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் தசாங்கத்தினுடைய வாசனை. இப்போல்லாம் வேள்வி முடிஞ்ச உடனே அந்த தணலில் போட்டாங்கன்னா நல்லா அந்த நல்ல வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை போடுவாங்க. அதுக்கு 10 வாசனை பொருட்களை கலந்ததுனால அதுக்கு தசாங்கம்னு பேர். இங்கே அரசனுக்குரிய 10 உறுப்புகளை சொல்கிறதுனால இதுக்கு தசாங்கம்னு பேர். சரிங்க, அரசனுக்கு தானே இதெல்லாம் முக்கியம், நம்ம இறைவனுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அரசனுக்கு என்னென்ன மரபுகள்லாம் பின்பற்றுறாங்களோ அதையெல்லாம், நமக்கெல்லாம் அரசன் யார்? சிவபெருமான். அதனால் என்னப்பா சாதாரண உலகத்தில் ஒரு சின்ன நாட்டை ஆள்ற அரசனுக்கே இவ்வளோ மரியாதை பண்ணுறீங்க, எங்கள் உலகத்தையே ஆளக்கூடிய, உலகத்தையும் ஆளக்கூடிய எங்கள் பெருமான் சிவபெருமான், அவருக்கு நாங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு சொல்லி சிவனடியார்கள் எல்லாம் செய்கின்றதாக இந்த நிறைய அரசனுக்குரிய சடங்குகள்லாம் நமக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரியான சடங்குகளில் அரசனுக்குரிய 10 பொருட்களை, இறைவனுக்குரிய 10 பொருட்களை வைத்து அதே மாதிரி பாடுறது இந்த திருத்தசாங்கம். அதனால தான் திரு என்ற அடையை சேர்த்து திருத்தசாங்கம் அப்படின்னு இந்த பதிகத்தை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, முன்னால் எப்படி குயிலை சொன்னாரோ அதே மாதிரி இதில் பாட்டில் 10 பாடல்லையும் கிளியை சொல்லுவார்.
அப்போ அது குயில் பத்துன்னா இது கிளிப்பத்துன்னு தானே வரணும். அப்புறம் அந்த ஏன் அதை கிளிப்பத்து அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் உரையாசிரியர் சொல்கிறாங்க, இதில் இந்த 10 உறுப்புகளையும் பாடுறதுனால இதுதான் சிறப்பு ஒளி கிளி சிறப்பு இல்லை. அப்போ மற்ற பாடல்லையும் என்ன சிறப்புனா எது எது முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியதோ அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குயிலை சொல்லி குயில் பத்துன்னு சொன்ன மாதிரி இங்கே கிளிப்பத்துன்னு ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த பொருட்களுக்கு 10 பொருளையும் 10 பாடலை நமக்கு வச்சு பாடுறார். அதனுடைய முதன்மை கருதி இங்கே தசாங்கம்ங்கிற பேரை கொடுக்குறாங்க. இது வந்து முதல் பாடல். இது வந்து என்னென்னா வெண்பா முறையில் அமைந்தது. வெண்பா என்பதற்குரிய ஓசையே செப்பல் ஓசைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாவுக்கும் ஒவ்வொரு ஓசை உண்டு. அது இலக்கணத்தில் தேடி எடுத்தீங்கன்னா 4 பா இருக்கு இல்லையா நமக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வஞ்சிப்பா, கலிப்பா, மொத்தம் 4 பாக்கள் இருக்குது. அதில் விருத்தம், தாழிசை, துறைன்னு அது நிறைய பிரியும். இயல்பாக வர்றதுனால வெண்பா அப்படின்னு பேர். வெண்பாவில் ரொம்ப அதிகமான இதெல்லாம் இருக்காது. அந்த வெண்பாவுக்கு 2 தலை தான் வரும். வெண்சீர் வெண்டலை, இயல் சீர் வெண்டலைன்னு இப்படியே போனோம்னா தமிழ் இலக்கண வகுப்பு மாதிரி போயிடும். அதனால் அந்த 2 தலை தான் இருக்கும். அதாவது எழுத்துக்கள் சேர்ந்து அசையாகும், அசைகள் சேர்ந்து சீராகும். 2 சீர் ஒன்றா சேரும்போது அது தலையாகும். 2ஐயும் ஒன்றா சேர்த்தல் தலை அப்படின்னு சொன்னால் கட்டுதல். அப்போ 2ஐயும் ஒன்றோட ஒன்று சேர்க்கணும். அதுதான் மரபு இலக்கணம் அப்படின்னு பேர். அதாவது இது வந்து எழுத்து அதாவது வந்து மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இலக்கணத்தோடு கூடிய கவிதைக்கு மரபு கவிதைன்னு பேர். இலக்கணம் இல்லாமல் வரக்கூடிய கவிதைக்கு புதுக்கவிதை அப்படின்னு பேர். அப்போ அந்த இலக்கணத்தோடு கூடி வர்றதுன்னா இப்போ நான் வெண்பா பாடணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெண்பாவை பிரித்து பார்த்தா அதில் வெண்பாவுக்குரிய இலக்கணம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வெண்பா, இல்லைன்னா அது வேறு ஏதோ பான்னு அர்த்தம். அப்போ வெண்பாவுக்குரிய இலக்கணம்னா இந்த தலை 2 தலை மட்டும்தான் வரணும், வேறு எந்த தலையும் வரக்கூடாது. மொத்தம் எத்தனை தலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனியாக ஒரு நாள் படிச்சுட்டு வந்து திரும்ப நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு எடுக்கணும். வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, என்னங்கய்யா? சரி. அந்த 2 தலையும் வெண்பாவிற்குரிய தலை. நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலைன்னு 2 தலை இருக்குது. அது ஆசிரியப்பாவுக்கு. அப்புறம் கலித்தலைன்னு அது கலிப்பாவுக்குரியது. வஞ்சிப்பா வந்து 2 தலை வரும். இப்படி மொத்தம் 7 தலைகள் இருக்குது. அந்த தலைகள் பற்றி நிறைய விரிவான செய்திகளை நம்ம பார்க்கணும். ஏறார் இளங்கிலியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரார் திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவபோல் எம்பெருமான் தேவர்பிரான் என்று. ஆரூரன் செம்பெருமான், இறைவனுக்கு எத்தனை பேர் இருக்கு? பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை. 1000 பேர், 1000 பேர் சொல்லி அர்ச்சனை. அதான் சகஸ்ரநாமம்னு பேர். இறைவனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படின்னு செய்வாங்க. இறைவனுடைய பேர் 1000 பேர் இறைவனுக்கு. திருத்தில்லேனத்தில் வரும் இல்லையா? எந்த பாட்டு? திருத்தில்லேனத்தில் ஒரு பாட்டு வரும், இறைவனுக்கு 1000 திருநாமம்னு. எந்த பாட்டு? தேடுங்க. திருத்தில்லேனத்தில் முதல் பாட்டிலேயே ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, இறைவனை
நாமம் அவனுக்கு பேர் இருக்கா அப்படின்னா, ஆனால் அவனுக்கு உருவம் இருக்கா, அவன் எப்பொழுதும் சோதி வடிவமாக இருக்கக்கூடியவன். ஆனாலும் அவனுக்காக நாம் இதையெல்லாம் செய்து கொள்கிறோம். 1000 திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. 1000 திருநாமம் இறைவனுக்கு நாம் பாடி நாம் வழிபாடு செய்கிறோம். அதுதான் சகஸ்ரநாம அர்ச்சனை அப்படின்னு நம்ம இன்றைக்கி கோயில்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். அப்படி இறைவனுக்கு ஏகப்பட்ட பேர். சரிங்க, அத்தனை பேர்லேயும் ஒரு சிறப்புடைய பேர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது என்ன? இப்போ நம்ம முன்ன பார்த்தோம், 10 கொடியிலேருந்து ஆரம்பித்து பார்த்தோம். இது ஆனால் இந்த வரிசையில் வராது. முதல்ல எடுத்த உடனே இறைவனுடைய பெயரை தான் இந்த முதல் பாடலில் சொல்கிறார். எம்பெருமான் தேவர்பிரான் என்று. இறைவனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் தேவர்பிரான். அடியார்களை கேட்டால் இறைவன் பித்தன், இறைவன் ஆரூரன். திருவாரூரில் இப்போ தேர் திருவிழா தொடங்கியாச்சு. திருவாரூர் தேர் ஆரூரன். அப்புறம் அவங்கெல்லாம் கேட்டால் ஆரூரர் ஆரூரா தியாகேசான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே சிதம்பரத்தில் சிவசிதம்பரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் நடராஜான்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இறைவனுக்கு ஒவ்வொரு நாமம், அந்த நாமத்தை அந்த மக்கள் கொண்டாடுவார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற போது இறைவனுக்கு எப்படி இந்த எந்த பேர் அப்படின்னு கேட்கிறார். ஏறார் இளங்கிளியே, அழகிய கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன், பெருந்துரைக்கு தலைவனாக வீற்றிருக்கக்கூடிய இறைவன், சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய். இறைவனுக்கு 1000 திருநாமம் இருக்கு. அதில் தேர்ந்தெடுத்து ஒன்றை சொல்லணும். ஏன் கிளிகிட்ட போய் தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு? கிளிதான் ஜோசியம் பார்க்குது, நமக்கு தெரிஞ்சது தான் நாம சொல்ல முடியும். அதுதான் போய் சீட்டு எடுக்குது. கிளி ஒரு சீட்டு எடுத்துடுவா அப்படின்னு. அப்போ அது தேர்ந்தெடுக்குதா? இல்லை, அவன் சிக்னல் காட்டினானா அதை உருவிட்டு வரும். அதனால் அதுக்கு அவன் பழக்கப்படுத்தி வச்சுருக்கான். ஆனால் கிளி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நாம் சொல்லியதை கேட்டு கேட்டு திரும்ப பழக்கப்படுத்துகிறோம்னா அதை சொல்லும். ஆமாம், அதனால் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இங்கே கேட்குறாரு, கிளியே இப்படி உன்ட்டு நிறைய பேர் சாமியோட பேர் இதை சொல்லுன்னு உனக்கு நிறைய பழக்கப்படுத்தியிருப்பாங்களே, அதில் சிறந்த பேர் எதுன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி, சீரார் திருநாமம் தேர்ந்து உரையாய். ஆரூரன் இறைவனுக்கு ஒரு பேர். செம்பெருமான், சுபந்த திருமேனி உடையவன் செம்பெருமான். வெண்மலரான் பார்க்கடலான் செப்புபோல் எம்பெருமான் தேவர்பிரான் என்று. வெள்ளை தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனும் பார்க்கடலில் இருக்கக்கூடிய திருமாலும் சொல்லுவாங்களாம், எம்பெருமான் தேவர்பிரான் என்று. எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தேவர்பிரான் என்று. இந்த பேரை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இறைவனுக்குரிய புகழ் உலைகளை எல்லாம் சொல்லி அவருடைய பேரை சொல்லணும். என்னங்க, பிறந்த உடனே பேர் வச்சுருப்பாங்களே, அரசனுக்கு எதுக்குங்க பேர் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு காட்சியை ஞாபகப்படுத்துறேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கங்க. ராஜகுலோ துங்கவை விட்டு விட்டான் ஐயா, அவன் பாடிய துதியை கவனித்தீர்களா? என்ன பண்ணா, ராஜகுலோ துங்கவை விட்டு விட்டான் ஐயா அப்படின்னு. ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜகுல திலக அப்படின்னு வரிசையாக வரும் இல்லையா? இந்த மாதிரி மன்னருக்குரிய புகழ்மொழியில் அவருடைய மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு கல்வெட்டுன்னு பார்க்குறோமே, அதில் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு மெய்கீர்த்தின்னு ஒரு அடையாளம் இருக்கும். ஐயா, மெய்கீர்த்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராஜராஜனுடைய மெய்கீர்த்தியோ ராஜேந்திரனுடைய மெய்கீர்த்தியோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். அது ஒரு சின்ன வித்தியாசத்தை வச்சு இது ராஜராஜ சோழனுடைய இது, ராஜேந்திரனுடைய இதுன்னு சொல்லுவாங்க. அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ராஜேந்திரனுக்கு வரும். அதே மாதிரி ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகளில் பெரும்பாலும் இது காந்தலூர் சாலை களமறுத்தருளி அப்படின்னு சொல்லி அவருடைய இதில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருமகள் போல அப்படின்லாம் ஆரம்பிக்கும். நிலப்பெரும் செல்வியும் நிறைய ஒவ்வொருத்தருடைய மெய்கீர்த்தியும் ஒவ்வொரு மாதிரி தொடங்கி வரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி அரசருக்கு இந்த மாதிரி அடைமொழிகள்லாம் சொல்லி கடைசியாக அவருடைய சிறந்த பேர் எது அப்படின்னு சொல்லி ஒரு பேரை இருப்பாங்க. ஏன்னா வரலாற்றில் அவருக்கு நிறைய பேர் இருக்கும். இப்போ அடியார்கள் எல்லாம் கேட்டால் ராஜராஜ சோழன் சொன்னோன்னா அவரை சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே வேற ஒருத்தரை கேட்டோம்னா வீரத்தில் காந்தலூர் சோலை களமறுத்தருளி அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தலூர் சாலை களமறுத்தருளி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர். கேரளா அந்தகன் ஒரு பேர். இப்படி நிறைய பேர் அவருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஜனநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுமக்களையும் மதித்த ஒரு அரசன் அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்படி பல பேர் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் ஒரு 10-15 வச்சிருக்கிறவங்களுக்கே எது சிறந்த பேர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளோ குழப்பம் இருக்கும்னா, இறைவனுக்கு எத்தனை பேர்? 1000 பேர். அந்த 1000 பேரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை கொண்டாடுவாங்க. இப்போ எங்களை கூப்பிட்டு சாமிக்கு எந்த பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உடனே சொல்லுவேன் எங்கள் கைலாசநாதர். ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்தது எங்கள் கைலாசநாதர் கோயில்னால சாமின்னு சொன்னாலே எனக்கு கைலாசநாதர் தான் ஞாபகம். அதுக்கப்புறம் நாம் போய் பணி செய்கிற இடத்துல இருக்கிற இறைவன், அப்புறம் இன்னும் நாம் அறிவு தெரிந்ததுக்கப்புறமேட்டு பல திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயரை தெரிந்து கொண்டாலும் கூட நமக்கு இறைவன் நமக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய கோயில் இருக்கிற அந்த இறைவனை முதலில் தெரியும். அதுக்கடுத்து நம்ம எங்கே அதிக நாட்கள் இளம் வயதில் இருந்தோமோ அந்த இறைவனிடத்தில் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படி இந்த இறைவனுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்ட உடனே தேவர் பிரான் எதுதான் சிறந்த அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொன்னாலும் இங்கே எனக்கு தேவர் பிரான் அப்படின்னு திருமால் பிரம்மன் முதலாக இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் இறைவனை சொல்வார்கள் அப்படின்னு இங்கே காட்டு. அடுத்து 2வது பாடல். ஏதமிலா இன்சொல் மரகதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமை ஆளுடையான் நாடு உரையாய் காதலவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. இப்போ 2வது நாடு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? முதல் பாட்டில் பேரை சொன்னார். 2வது பாட்டில் நாடு. அவருடைய நாடு எது? அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இறைவனுடைய நாடு எது அப்படின்னு சொன்னால் தென்பாண்டி நாடு. தென்பாண்டி நாடே தெளி. அவருக்கு உரிய நாடு எதுன்னா பாண்டி நாடு தான். ஏன் பாண்டி நாடு? அப்போ சோழ நாடு இல்லையா? தொண்டை நாடு இல்லையா? நடுநாடு இல்லையா? அப்படின்னா பாண்டிய நாட்டை அரசராக இருந்து மண்ணுலகத்திலே ஆண்டு காட்டிட்டு போயிருக்கார். அதனால இறைவனுக்குரிய நாடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தென்பாண்டி நாடு, தென்னாடுடைய சிவனே போற்றின்னு நம்ம சொல்றோம். ஏதமிலா இன்சொல் மரகதமே, குற்றமில்லாத இனிமையான சொல்லை சொல்லக்கூடிய கிளியே. மரகதம் பச்சை கிளியே. மரகதம் பச்சை கலரில் இருக்கும். அதனால் அந்த நிறம் கிளிக்கும் உரியது அப்படிங்கிறனால அதை மரகதமே அப்படின்னு சொல்லி ஏழ்பொழிற்கும் நாதன் நம்மை ஆளுடையான் நாடு உரையாய். நம்மையெல்லாம் ஆளாக உடையவன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருப்போம். அத்தனை பேரையும் ஆளாக உடையவன் சிவபெருமான். சரிப்பா, அத்தனை பேரையும் ஆள்றான், அவனுக்குன்னு ஒரு தனி நாடு இருக்கும் இல்லையா? அது எந்த நாடு அப்படின்னு சொல்ல நாடு உரையாய் காதலவர்க்கு அன்பு ஆண்டு மீளா அருள் புரிவான். இறைவனை யாரெல்லாம் அன்போட வழிபடுறாங்களோ அவங்களையெல்லாம் திரும்ப மீண்டும் பிறவிக்கு வாராத நிலை தரக்கூடிய இறைவன். அப்படியே அவங்க பிறவிக்கு வந்தாலும் ஒரு ஆசிரிய பணியாக வருவாங்க. எப்படி நம்ம காலையில் பார்க்கும்போது திருநாவுக்கரசர் வந்தார் இல்லையா? முன்னரே முனியாக இருந்தவர் பின்னால் திரும்ப வந்தார் இல்லையா? எதற்காக வந்தார் அப்படின்னா நமக்கு தொண்டு நெறியை உணர்த்துவதற்காக இறைவன் அவரை அனுப்பி வைத்தார். அப்படி வரக்கூடிய அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடென்றும் தென்பாண்டி நாடே தெளி. இப்போ வந்தவர் திரும்ப இறைவனிடத்தையே போயிட்டார். திரும்ப மறுபடியும் அடுத்தடுத்த பிறவிகள் கிடையாது. எதற்காக வந்தாங்களோ அதை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்படி மீன் ஆண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. அவருடைய நாடு தென்பாண்டி நாடு, பாண்டிய நாடு. ஏன்னா அவர் அரசராக இருந்து ஆட்சி செய்த நாடு. அடுத்து 3வது பாட்டில் இறைவனுடைய ஊரை சொல்கிறார். இறைவனுக்கு ஊர் எது? தாதாடு பூஞ்சோலை தத்தாய்
நமையாலும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன் கோதாட்டி பத்தரெல்லாம் பார்வேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். இறைவனுடைய ஊர் எது அப்படின்னா உத்தரகோசமங்கை. அது எப்படிப்பட்டது? பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை கைலாயம் போல சிவபுரம் போல இந்த உலகத்தில் பக்தர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய பதியாக இருப்பது உத்தரகோசமங்கை. அதுதான் இறைவனுடைய ஊர். தாதாடு பூஞ்சோலை தத்தாய். தத்தை அப்படின்னா கிளி. தாதாடு பூஞ்சோலைகளில் மகரந்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூஞ்சோலைகளில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கிளியே, நமையாலும் மாதாடும் பாகத்தன் வாழ்பதியன். நம்மையெல்லாம் ஆளக்கூடியவராக இருக்கக்கூடிய இறைவன், உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்திருக்கக்கூடிய இறைவன் வாழக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்டால் உத்தரகோசமங்கை தான் இறைவனுடைய ஊர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இறைவனுடைய ஆறு எது அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு ஆறு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? கங்கை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே கங்கையை சொல்கிறாரா காவேரி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவுக்கு வரும். ஆனால் இறைவனை சொன்ன உடனே என்ன ஆறு ஞாபகம் வரும்னா கங்கை ஆறு தான் ஞாபகம் வரும். வைகை ஆறு. சரி, ஆமாம், வைகை ஆற்றுல மதுரையில் வந்து இறங்குறாரா? கள்ளழகர் இறங்குவார். ஆனால் வைகை எப்படி வந்தது தெரியுமா? அது திருவிழா பாணத்தில் காண்க அப்படின்னு விட்டுட்டு நம்ம திருவாசகத்துக்குள்ளே வந்துடுவோம். அப்போ இறைவனுடைய பேருக்கு ஆறுன்னு சொன்னோன்னே சில பேருக்கு கங்கை ஞாபகம் வருது, சில பேருக்கு காவேரி ஞாபகம் வருது, சிலருக்கு வைகை நினைவுக்கு வருது. சரி, ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் எது ஆறுன்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம். செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வி நம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையான் ஆறு உரையாய் தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திலியும் ஆனந்தம்கான் உடையான் ஆறு. அப்போ இறைவனுடைய ஆறு எது? ஆனந்தம்தான் இறைவனுடைய ஆறு. செய்யவாய் பைஞ்சிறகின் செல்வி. சிவந்த வாய் கிளி எப்படி இருக்கும்? அதனுடைய உடல் பச்சை நிறத்தில் இருந்தாலும் அதனுடைய அழகு அந்த வாய் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த செய்யவாய் பைஞ்சிறகின் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய சிறகை உடைய கிளியே செல்வி, நம் சிந்தை சேர் ஐயன், நம்முடைய சிந்தையில் எப்போதும் இருக்கக்கூடிய இறைவன் பெருந்துரையான் ஆறு உரையாய். அவனுடைய ஆறு எது அப்படின்னு சொன்னா, தையலாய் வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழியும் ஆனந்தம்கான் உடையான் ஆறு. நம்மை உடையவனுக்குரிய ஆறு எது அப்படின்னு சொன்னால், நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் கழுவக்கூடிய ஆனந்தம். ஆனந்தம் வேற, சந்தோஷம் வேற. ஆனந்தத்தில் இருந்தால் எந்த தப்பும் பண்ண மாட்டோம், சந்தோஷத்தில் இருந்தால் எதை வேணாலும் பண்ணுவோம். சந்தோஷத்தில் நல்லதும் பண்ணுவோம், கெட்டதும் பண்ணுவோம். ஆனால் ஆனந்தத்தில் எதுவுமே மாட்டோம். ஆமாம், இறைவனோடு இருக்கக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம். இறைவனோடு இருக்கிறது மட்டும்தான் ஆனந்தம், மீதியெல்லாம் சந்தோஷம். கொஞ்ச நேரம் இருக்கும், அடுத்து காணாமல் போயிடும். ஒரு காலத்தில் எதெல்லாம் சந்தோஷம்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் கொஞ்ச காலம் கழித்து அது பெரிய கஷ்டம்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலையில் ஐயா ஜிலேபி கொடுத்தாரு. அந்த பாப்பாவுக்கு ஜிலேபி சந்தோஷம், எனக்கு கஷ்டம். ஏன்? சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும். இன்னொன்று, சிலரெல்லாம் சுகர் அதிகமாகிடும், சிலருக்கு ஃபுல்லாக ஏறிடும். கஷ்டப்பட்டு ஒரு மாதமாக குறைச்சது ஒரே நாளில் சரின்னு ஏறிடுச்சு. இப்போ சின்ன வயசில் அப்படிலாம் யோசிப்போமா? சுகர் அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். அப்போ ஒரு காலத்தில் எது நமக்கு பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அது கொஞ்ச காலத்துலேயே. இதே இன்றைக்கி சளி பிடிச்சவங்க, இந்த பாப்பாவுக்கு சளி பிடிச்சதுக்குன்னு வச்சுக்கோங்க, ஜிலேபி சாப்பிட்லான்னா வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே சளி மூக்கில் ஒழுதுட்டு இருக்கு. இன்னும் ஜிலேபி சாப்பிட்டோம்னா அது அதிகமாகும்.
அப்போ என்ன பண்ணுறது, வச்சு விடுப்போம். ஜிலேபி கெட்டா போக போகுது வச்சுட்டு, ஆமாம், அப்புறம் அப்படியே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு காலத்தில் எதெல்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம், முதல்ல அப்படி தான். சைக்கிள் ஓட்டும் போது இந்த உலகத்தையே சுற்றி வந்துடுவேன் சைக்கிள்லேயுமா. ஒரு 1 வருஷம் அதெல்லாம் அப்போ. இப்போல்லாம் 10 நாள் ஆனாலே ஏன் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு இருக்கிறது மிதிச்சிட்டு இருக்க, எனக்கு வண்டி வாங்கி கொடு அப்படிமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், எனக்கு வண்டி பக்கத்தில் இருக்கிற கடை கூட சைக்கிள் தான் இருக்குது போயிட்டு வாடான்னா போக மாட்டான், எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும். சரின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோண்டா மாடலில் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா, ஸ்கூட்டி மாடல் ஹோண்டா மாடல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சும்மா வித்தவுட் கீர் வண்டி வாங்கி கொடுத்தா அதை கொஞ்ச நாள் ஓட்டுவான். உடனே சைக்கிளுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு, இல்லை எனக்கு பெருசாக ஏதோ கேடிஎம்மோ என்னென்னமோ பைக்கெலாம் வருது, 1 கோடி ரூபாயோ 70 லட்சம் 80 லட்சம் அதிலலாம் வர வண்டி தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே முறுக்குனா போய் இங்கேருந்து முறுக்குனா திருவண்ணாமலையில் போய் நிறுத்தலாம், அந்த மாதிரிலாம் வண்டி வந்துருச்சான். அந்த மாதிரி நிறைய பெரிய வண்டி தான் வேணும் அப்படின்னு. சரி, அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா அது போதும் எனக்கு இது அப்படின்னா, இல்லை எந்நேரம் வெயில் மழையாக இருக்குது, ஒரு கார் இருந்தால் பரவாயில்ல. கார் வாங்கி கொடுத்தோன்னே இது சின்ன காராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிய காராக லக்ஸுரியாக போகணும், இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி காரு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதோ என்னது படத்தில் சொல்லுவாங்க, வண்டி போய் மோதினோடனே ஆக்சிடெண்ட் ஆனோடனே அந்த பலூன் எங்கேயாவது மோதினோடனே வரும், அது எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி 3, 5, 7 அப்படின்லாம் இருக்கான். அது மாதிரி வச்ச ரொம்ப பாதுகாப்பான காராக வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றா அதுக்கு அடுத்து அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் நிலையில்லாதது. ஆனால் இறைவனிடத்தில் போய் இருந்தோம்னா அது எப்போதும் அந்த ஆனந்தம், அதுதான் இறைவனுக்குரிய அந்த ஆனந்தம். ஆமாம், ஆனந்தம். அடுத்து 5வது பாடலில் இறைவனுடைய மலையை சொல்லு அப்படின்னு கேட்குறார். கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருவும் மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பமரும் முத்தி அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து. இப்போ இறைவன் இருக்கிற மலை முக்தி அருளும் மலை. இறைவன மலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வள்ளலாரும் சொல்வார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. ஒரு சின்ன கைப்பிடிக்குள்ள கூட இறைவன் வந்து இருப்பான். நம்ம அப்படி தானே வச்சுருக்குறோம். நம்மளுடைய ஆத்மார்த்த லிங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் சிவபூசி வாங்க நண்பர்களுக்கு தெரியும், அவங்களுடைய லிங்கம் இவ்வளவு இதாக இருக்கும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன், மிகப்பெரிய வடிவமுடைய மலை போல் இருக்கக்கூடியவன். ஆனால் நாம் சாமி நான் பூசை பண்ணணும், நீங்கள் வாங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அந்த சின்ன லிங்கத்துக்குள்ளே வந்து இருக்கிறான் இல்லையா. அதனால் அந்த இறைவனுடைய மலை எது, மலை போல் இருக்கக்கூடிய அந்த அன்புக்காக கட்டுப்பட்டு இறைவன் அங்கே வந்து இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இறைவனுடைய மலை எது அப்படின்னு சொன்னால் முத்தி அருளும் மலை அப்படின்னு சொல்கிறார். முக்தியை அருளக்கூடிய மலை தான் இறைவனுடைய மலை. கிஞ்சுகவாய் அஞ்சுகமே. அஞ்சுகம் அப்படின்னா அதுவும் கிளி குறிக்கக்கூடிய சொல். கிஞ்சுகவாய் அஞ்சுகமே, அழகிய வாயை உடைய கிளியே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருவும் மலைபகராய். அஞ்சுன்னா மேகம், மேகம் போல இருக்கக்கூடிய இறைவன். ஏன் இங்கே மேகத்தை காட்டார் அப்படின்னு சொன்னால், மேகம் எதையும் எதிர்பாராது பொழிதலை போல இறைவனுடைய கருணையும் அப்படிதான். எதையும் எதிர்பாராமல் இறைவன் நமக்கு அருளிக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட கருணை உடைய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய மலை என்ன மலை அப்படின்னு கேட்டால், நெஞ்சத்து இருள் அகல வாழ்வீசு இன்ப அமரும் முத்தி அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து. இப்போ இறைவனுடைய மலை நம்மளுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிற அந்த வாள் அந்த மலத்தை, குற்றத்தை, இருளை அறுத்துரும். அறுத்து அப்படியே ஒளி வீசக்கூடிய இறைவன். இன்பமரும் முக்தி அருளும் மலை என்பதுதான் ஆய்ந்து. இப்போ முக்தி அருளும் மலை இறைவனுடைய மலை. சரிங்க. அடுத்து ஊர்தி
இறைவனுடைய ஊர்தி என்னன்னு 6வது பாட்டில் கேட்டு விளைய சொல்கிறார். இப்பாடே வந்து இயம்பு கூடுபுகழ் என்கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வப்பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. அப்போ இறைவனுடைய புறவி எதுன்னா ஆண் புறவி, விண்வெளியிலே வரக்கூடிய அந்த வேத குதிரையிலே இறைவன் வந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, திருவிழாத்தில் வரும். அந்த வேதத்தை சொல்லுகின்றதும் மரபு. ஆமாம். இப்பாடே வந்து இயம்பு கூடு புகழ் என் கிளியே. கிளியே, நீ வந்து கூட்டுக்குள்ளே புகுவதற்கு முன்னால் அதற்குரிய கூண்டு இருக்கும் இல்லையா, கிளிக்குரிய கூண்டு, அந்த கூண்டு வந்து புகுதலுக்கு முன்னால், உன்னுடைய கூட்டிற்குள் புகுவதற்கு முன்னால் என்னிடத்துல வந்து சொல்லு. இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அந்த இயம்பு என்னுடைய கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே. இறைவன் யாரோடும் ஒப்புமை சொல்ல முடியாத தலைவன், தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் சிவபெருமான். அப்போ அவனுக்கு சமமாக யாராவது இருக்காங்களா? இல்லை. அவனை விட பெரியவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் அவன் எதிலே பவனி வருகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரசனுக்குரிய நம்ம பார்த்தோம் இல்லையா, எரிபத்து நாயனாருடைய வரலாற்றை பார்க்கின்ற போது அரசனுக்குரிய அடையாளங்கள் பட்டத்து யானை, பட்டத்து குதிரைகளாக இருக்கு இல்லையா, அப்படி அவர் எதில் வருவார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே சொல்கிறார், எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய், அதாவது எப்போதும் சிந்தையிலே இனிமை உடையவராக இருக்கக்கூடிய தெய்வப்பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. இந்த தெய்வங்கள்லாம் கொண்டாடக்கூடிய வேதம் என்று சொல்லக்கூடிய வான்புறவியே அவர் பவனி வரக்கூடிய வாகனமாக ஊர்தியாக இருக்கின்றது என்று இங்கே வேத குதிரையில் இறைவன் வருகின்ற நிகழ்வினை நமக்கு காட்டுகின்றார். அடுத்து 7வது பாடலில் இறைவனுடைய படைக்கலம் என்ன, அவனுக்குரிய அடையாளம், இதெல்லாம் அரசனுக்குரிய அடையாளம். நாம் இன்றைக்கி சொன்ன உடனே பஞ்சபாண்டவர்கள் சொன்ன உடனே அவங்க கையில் இருக்கிற ஆயுதம் என்னென்னு சொல்லுவோம் இல்லையா. அர்ஜுனன் சொன்னால் அவன் கையில் வில் இருக்குது, பீமன் சொன்னால் அவனுடைய கதாயுதம் இருக்குது. அப்போ பீமனுக்கு வில் எடுத்து அம்பு விட தெரியாதா அப்படின்னா இல்லை, அவனும் வில் எடுத்து அம்பு விடுவான். ஆனால் கதாயுத போரில் அவன் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிறனால அவனுக்குரிய அடையாளமாக அந்த கதை அப்படிங்கிற அந்த ஆயுதம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நகுலன் சகாதேவன்லாம் வாழ்வீச்சில் வல்லவர்கள். முதல்ல இருக்கக்கூடிய தருமன் வந்து ஈட்டி அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறதுல சிறந்தவன். இப்படி 5 பேருக்கு 5 இருக்குது. அப்படி ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு படைக்கருவி சிறந்ததாக இருக்கும். அப்போ உங்களுடைய இறைவனுக்குரிய படைக்கலம், நம்ம தெய்வத்துக்கு அப்படி தானே, முருகப்பெருமான்னா அவருடைய வேல், அந்த வேலையை கூட தனியாக வைத்து பூஜை செய்கிற வேல் பூஜை அப்படின்லாம் நிறைய இடங்களில் பண்ணுறாங்க. அப்படி இறைவனுக்குரிய அந்த படைக்கலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு இங்கே கேட்குறார். கோற்றேன் மொழிக்கில்லாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய். இறைவன் மற்றவர்களை வெல்லக்கூடிய படை எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ திருமால்னு சொன்னோன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இறைவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கோல்தேன் மொழிக்கில்லாய், இப்படி கொம்புத்தேன் போல இனிமையாக பேசக்கூடிய கிளியே. கில்லாய், கிள்ளை அப்படின்னாலும் கில்லாய் அப்படின்னாலும் அதுவும் கிளியை குறிக்கும். கிள்ளை அப்படிங்கிறது கிளியினுடைய பேர், அதனால தான் கிள்ளை விடு தூது அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்குது. அது வந்து விழித்தல் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமை, விழி வேற்றுமைன்னு வரக்கூடியதுக்கு கில்லாய் அப்படின்னு அது மாறும் இலக்கியத்தில். கில்லாய் கோதில் பெருந்துரைக்கோன், குற்றமில்லாத பெருந்துரைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் மாற்றாரை வெல்லும் படைபகராய், அவர்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய படை எது அப்படின்னு கேட்ட உடனே, ஏற்றார் அழுக்கு அடையா நெஞ்சு உருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடை கான் கைக்கொள் படை. இறைவனுடைய கையில்
என்ன இருக்குது? கழுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரிசூல், முத்தலை சூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சூலம் இறைவனுடைய படை. மும்மலங்கள் பாயும் கழுக்கடை, 3 மலங்கள், மும்மலங்களையும் தீர்க்கக்கூடிய அந்த திரிசூலம். ஏற்றார் அழுக்கு அடையா நெஞ்சு உருக. யாரெல்லாம் சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சத்தில் அழுக்கு நுழையாத வண்ணம் காக்கக்கூடிய பெருமான் அவனிடத்தில் இந்த மும்மலங்கள் இருக்கு இல்லையா? என்ன மும்மலங்கள்? ஆணவம், கண்மம், மாயை. அது 3மே 3ஆக இருக்கக்கூடிய அந்த கழுக்கடை தான் கைக்கொள்படை. இறைவன் கையில் அந்த கழுக்கடை என்று சொல்லக்கூடிய திரிசூலத்தை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கின்றான். அதுதான் அவன் வைத்திருக்கக்கூடிய படைக்கலம் அப்படின்னு இங்கே 7வது பாடலில் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளுகின்றார். அடுத்து ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பறை அப்படின்னு ஒன்று இருக்கும், முரசு. பறை அப்படின்னா முரசு. இந்த முரசு குறித்து அவர் 8வது பாடலில் நமக்கு சொல்கிறார். முரசு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, நமக்கு 5 இணைகளுக்கும் 5 யாழ், அதற்குரிய முரசுகள் இதெல்லாம் இருக்கும். 5 இணைக்குரிய கருப்பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வரிசையில் இந்த அதற்குரிய பண், அதற்குரிய யாழ், அதற்குரிய முரசு இதெல்லாம் அந்த அட்டவணையில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த முரசு, அந்த பறை முரசுன்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்குற. இன்பால் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு இயம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. இறைவனுக்குரிய பறை முரசு எது அப்படின்னா நாதம் அப்படிங்கிற நாத தத்துவம். நமக்கு 36 தத்துவங்கள் இருக்கு இல்லையா? அந்த 36 தத்துவங்களில் ஆன்ம தத்துவங்கள் 24, அதற்கடுத்து வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் அல்லது சிவதத்துவம் சொல்லக்கூடியது 5. அதில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய தத்துவம் தான் நாத தத்துவம். அப்படி இருக்கக்கூடிய நாத தத்துவமே இறைவனுக்குரிய முரசாக இங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். இன்பால் மொழிக்கிள்ளாய், இனிய பால் போன்று பேசக்கூடிய கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு எம்பாய். இறைவனுக்கு முன்னால் ஒலித்து கொண்டு வரக்கூடிய அந்த முரசு எது அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டு, அன்பால் பிறவி பகை கலங்க. இறைவன் மேலே யாரெல்லாம் அன்பு வைத்து அவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிறவி பகை நீங்கும். என்னங்க எப்போ பார்த்தாலும் பிறவி பகை, பிறவி பிணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, நாங்கள்லாம் பிறந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் பிறவி பிணி, பிறவி நோய், பிறவி துன்பம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது வாழ்க்கையில் சில இன்பங்கள் கிடைத்த உடனே நம்ம இந்த உலகமே இன்பமயமானது, எங்கும் இன்பமயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் திரும்ப துன்பம்னு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது சொல்லுவோம், ஏன்டா பிறந்தோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எப்போவாவது ஒரு முறையாவது சொல்லியிருப்போம் இல்லையா, ஏன்டா பிறந்தோம், எவ்வளோ நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிறவி என்பது அந்த ஒரு நிமிஷத்தில் மட்டும் துன்பம் இல்லை. நம்ம முன்னால் ஒரு திருவாசகத்தை பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, பிறவி நம்ம பிறந்து வரும்போது எவ்வளோ துன்பப்படுறோம். எதில் பார்த்தோம்? போற்றி எதில் பார்த்தோம்? நாமப்படுத்தி சொல்லுங்க. தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி தன்னில் மும்மதி பிழைத்தும்னு 10 மாதமும் எப்படி தாயும் குழந்தையும் வந்து வரும்போது தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும் அப்படி. அது எந்த பகுதி? போற்றி திருவகவல் 4வது பகுதி. அதில் பாருங்க,
11வது அடியிலிருந்து யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையின் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயுடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். அப்படி 10 மாசமும் எப்படியெல்லாம் பிழைத்து வரும். ஆமாம், தசம் அப்படின்னா 10. தசமதி மதி அப்படின்னு சொன்னால் சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்போ சந்திரனை குறிக்கக்கூடிய அந்த 20 பௌர்ணமியை கணக்கிட்டு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதி அப்படிங்கிறது. அப்போ இப்படி பிறக்கிறோம். இதான் பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்லுவார், மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கைசலித்து விட்டானே இருப்பையூர் நாதா இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. சாமி, இன்னொரு கருப்பையில் நான் வராமல் என்னை காப்பாற்றுங்க. என்னை பெத்தெடுக்கிறதுக்காக இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா. அதான் அந்த 10 மாதத்தில் சொன்னார்ல, அது மனித பிறவிக்கு மட்டும்தான் சொல்கிறோம். இதே மற்ற பிறவிகள்லையும் தாய் ஈன்றெடுக்கணும். ஒரு நாயாக பிறந்தாலும் ஒரு பூனையாக பிறந்தாலும் ஏன் இன்னும் யானையாக பிறந்தால் கூட தாய் கருவறையில் சுமந்து பெற்று எடுக்கணும். அப்போ இது மாதிரி நான் ஒவ்வொன்றா வந்து பிறக்கின்ற போதும் சரிங்க, நான் கோழியாக பிறக்கிறேன் பறவையாக பிறக்கிறேன்னா தாய் திரும்ப முட்டையிட்டு அதை அடைகாத்து நம்ம திரும்ப பராமரித்தாதான் திரும்ப அது வந்து பறந்து வெளியில் வர முடியும். அப்போ இத்தனை சூழல்லையும் நான் ஒரு மட்டும் கஷ்டப்படலை, என்னுடைய தாயையும் கஷ்டப்படுத்துகிறேன். அப்போ அதனால் ஒரு உயிர் துன்பப்படுது சாமி, அதுக்காகவாது நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டி எனக்கு இந்த பிறவியை விட்டு நீக்கிடக்கூடாதா. மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன். நான் என்ன பண்ணுறது, எங்கே போய் தேடி இந்த செல்வம் தேடி பணம் தேடி கால் சலிக்க நடந்தேன்னு ஒரு பொருள். இன்னொன்று, பிறந்ததுலேருந்து கால் சலிக்க, அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் காலை அசைச்சிட்டு அழுது. விலங்குகளாக பிறந்தாலும் நடந்து திரிந்து உணவை தேடி இப்படி எந்த வகையிலாவது நான் நடந்து எனக்கு காலே அடிச்சாமி. ராமச்சந்திர கவிராயர் சொல்லுவார், வாசல் தோறும் எனக்கு 3 புண்ணு இருக்குது, நடந்து என் கால் புண்ணு ஆயிடுச்சு. வாசலில் போய் முட்டி என் தலை புண்ணாயிடுச்சு. அங்கே இருந்தால் வச்சு போன்னு சொன்னதுனால என்னுடைய நெஞ்சத்தில் புண்ணாயிடுச்சு. சாமி, இதுலேருந்து என்னை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்பார். அப்படி ஒரு பாட்டு வரும். பஞ்சகர்பால் நடந்தலைந்த காலிற் புண்ணும் வாசல் தோறும் முட்டுண்ட தலையிற் புண்ணும் வெஞ்சொல்லை நிறைந்துருகு நெஞ்சிற் புண்ணும் தீருமென்று சங்கரன்பால் சேர்ந்தேனப்பா. அவ்வளோ இறைவனிடத்தில் வந்து கேட்டேன், நீ என்னையா உனக்கு மட்டுமா இருக்குது, எனக்கும் தான் இருக்குது. பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும் வேடன் கொடுங்காலால் உதைத்த புண்ணும் பாரென்றே காட்டி நின்றான் பரமன்தானே அப்படின்னு அந்த பாட்டு வரும். வெகுண்டு ஒருவன் கல்லால் அடித்த புண்ணும், சாக்கிய நாயனார் கல்லால் அடித்ததும், அதுக்கடுத்து கண்ணப்ப நாயனார் தன்னுடைய காலால், ஆமாம், பார்த்தன் வில்லால் அடித்த புண்ணும். அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வேண்டி வரும்போது வில்லால் அடித்த புண்ணும் பாரென்றே காட்டி நின்றான் பரமன்தானே அப்படின்னு அந்த பாட்டில் சொல்லுவார். அப்போ இந்த பிறவி அப்படிங்கிறது எத்தனை பெரிய தடை, அதை நீங்கணும்னு தான் அருளாளர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டானே. சரி விடுங்க, இது கூட நான் எங்கள் அம்மாவை கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமில்ல சாமி, பரவாயில்ல. உங்கால் ஒருத்தர் இருக்கானே, நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்களே பிரம்மான்னு ஒருத்தன், அவன் ஒவ்வொரு முறை நான் பிறந்து வரும்போதும் எனக்கு தலையெழுத்தை எழுதி அவனுக்கு கையே வலிச்சு போச்சு. ஒருத்தர் ஒரு சுத்திக்கு எத்தனை முறை பிறக்கிறோம்? 84 லட்சம் முறை பிறக்கிறோம். அப்போ 84 லட்சம் முறையும் நாம் இந்த நேரத்தில் பிறக்கணும், இந்த நேரத்தில் இறக்கணும், அதுக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நம்மளுடைய தலையை எழுதி வைக்கிறாங்க. அப்படி இதையெல்லாம் எழுதி அவனுக்கு கையே வலிச்சு போச்சு எனக்கு எழுதி. அதனால் உங்கள் வேலையாள் சாமி, அவன் நீங்கள் சொல்கிறதுனால எழுதுகிறான்.
அவனுக்கு வேலை மிச்சமாகிறதுக்காக எனக்கு ஒரு முக்தி கொடுக்கக்கூடாதா? வேதாவும் கைசலித்து விட்டானே இருப்பையூர் நாதா, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் இருக்கா. இதுக்காகவாவது பிரம்மாவுக்காகவாவது எனக்கு கொஞ்சம் முக்தி கொடுத்துட்டிங்கன்னா, எனக்கு ஒருத்தனுக்கு இப்படி 84 லட்சம் முறை இம்போஷன் எழுதுகிற மாதிரி எழுத வேண்டிய வேலை அவருக்கு இல்லை சாமி, அதனால் அதுக்காகவாவது எனக்கு முக்தி கொடுத்துருங்களே அப்படின்னு பட்டினத்தார் கேட்பார். அப்போ இந்த பிறவி என்பது மிகப்பெரிய துன்பம். ஒரு முறை பிறக்கும்போது இந்த வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிச்சிட்டோம், அதனால் பரவாயில்ல பிறவி இன்பம்னு சொல்லிட முடியுமா? இதுக்கு முன்னால் என்னென்னவா பிறந்தோம்? திருவாசகர் சொல்ற, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன். எல்லா பிறவியும் பிறந்துட்டேன்ப்பா. அதுதான் ஒருத்தர் சொல்லும் போது பாடல, என்னை உண்ணாத உயிர் இல்லை, நான் உண்ணாத உயிரும் இல்லை. இப்போ சிங்கமாக பிறந்துட்டா என்னென்ன இருக்குதோ, மான் ஆடு என்னென்ன கிடைக்குதோ அது அத்தனையும் சாப்பிட்டு தான் போகும். அது இன்னொரு உயிரினமாக பிறந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மானாக பிறந்திருந்தோம்னா வேற யாராவது சிங்கமாக பிறந்திருந்தாங்க, சிங்கத்துக்கு இரையாயிரும். அப்போ என்னை உண்ணாத உயிரும் இல்லை, நான் உண்ணாத உயிரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி பல பிறவிகளில் நாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து அப்படியே இழைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு சாமி ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க சாமி, ஓய்வு கொடுங்க, திரும்ப நான் வந்து பிறக்காமல் இருப்பதற்கு எனக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம். அந்த பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறை. அப்போ இறைவனுக்குரிய முரசு அந்த நாதப்பறை அப்படின்னு சொல்லக்கூடியது. பேரின்பத்தில் ஓங்கி நிற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய முரசாகிய நாதப்பறை இறைவனுக்குரிய முரசு என்று இங்கே இந்த 8வது பாட்டில் நமக்கு அருளுகின்றார் மாணிக்க வாசகம். அடுத்து 9வது பாட்டில் இறைவனுக்குரிய மாலை என்ன அப்படிங்கிறத இங்கே நமக்கு கேட்குறார். தார் அப்படின்னா மாலை. ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என் தீய வினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான் தாலி அருகாம் உவந்த தார். இறைவனுக்குரிய மாலை எது அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? இறைவனுக்குரிய மாலை கொன்றை மாலை, இங்கே ருத்ராட்ச மாலை, அப்புறம் பாம்பு பாம்பு மாலை, பாம்பை கழுத்தில் போட்டிருக்கார், அதனால் அது அவருக்கு ஒரு மாலை, பாம்பு மாலை. வில்வ மாலை, வில்வ இலையை வச்சு நம்ம கட்டி சாமிக்கு போடுறதுனால வில்வ மாலை இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அவனுக்கு அருகம்புல் தான் மாலை. எல்லாம் சாமிகிட்ட இருந்து எடுத்துக்கிறது தான். ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என். இப்போ ஆய்ந்து சொல்லக்கூடிய சிறந்த பேச்சை உடைய கிளியே, அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான், யாரெல்லாம் மனதில் எப்போதும் நிறுத்தி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் பெருந்துரையான் மெய்த்தார் என். அவருக்குரிய மாலை என்ன? என்னங்க அரசனுக்கு என்ன மாலை அடையாளம் அப்படின்னா, ஒவ்வொரு அரசனுக்கும் ஒவ்வொரு மாலை அடையாளம் இருக்குது. சேர மன்னனுக்கு ஒரு மாலை அடையாளம், சோழ மன்னனுக்கு ஒரு மாலை அடையாளம், பாண்டிய மன்னனுக்கு ஒரு மாலை அடையாளம். இது ஏற்கனவே நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்குரிய சின்னம் இருக்கு இல்லையா? சின்னம் கேட்டோம்னா எல்லாரும் சொல்லிடுவோம், சேரனுக்கு வில் அம்பு, சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியருக்கு இது அவங்களுடைய சின்னம். அந்த சின்னம் அவங்களுடைய கொடியில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவருக்கு என்ன தார், என்ன மாலை அடையாளம் அப்படின்னு கேட்டால், சேரனுக்கு பனம்பூ,
ஏற்கனவே எழுதுறத பாருங்க. நான் திரும்ப தப்பா சொல்லிட்டுனா என்ன பண்ணுவீங்க? அது எங்க இருக்குன்னு தெரியலங்கய்யா. சோழனுக்கு ஆத்திப்பூ, பாண்டியனுக்கு வேப்பம்பூ, கொன்றை மலர்னு எழுதி திருப்பூவல்லியில சொல்லும்போது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இறைவனுக்குரிய அந்த மாலை எது அப்படின்னு சொன்னால், தீயவினை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான் தாலி அருகாம் உவந்தத்தார். இறைவனுக்கு அருகம்புல் மாலை உகழ்ந்தது அப்படின்னு சொல்லி இங்கே மாணிக்க வாசக பெருமான் அருளுகின்றார். எப்படி? தீய வினை நாளும் அணுகாவண்ணம். நாம் செஞ்ச வினை என்ன பண்ணோம்னா எப்போதும் தயாராக இருக்கும். எதுக்கு தயாராக இருக்கும்? சாமி முன்ன சொன்னார்ல, சூளையை போய் நான் உனக்கு அட்ரஸ் கொடுக்குறேன், அவனை போய் பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி தர்மசேனருக்கு அனுப்பிச்சி விட்டுதான் இல்லையா? அப்படி வந்து சூளை நோய் அவரை பற்றியது போல இங்கே வினை தொகுதி தயாராக இருக்கும். இந்த பக்கம் நாம் இருப்போம். அப்படியே எடுத்து சாமி தான் அங்கே அப்படியே எடுத்து ஆனால் வினையினால் நாம் துன்பப்படாத நிலை வரணும் அப்படின்னு சொன்னால், எது வந்தாலும் இறைவனுடைய கருணை அப்படின்னு நினைக்கிற மனசு வந்துருச்சுன்னா, என்னடா இவன் எதை கொடுத்தாலும் எல்லாம் சாமி கொடுத்ததுன்னு சொல்கிறான், இனிமேல் இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து என்ன பக்குவம் வரப்போகுது, பக்குவம் வந்துருச்சுன்னா கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. இப்போ ஒரு பையன் 35 மார்க் எடுக்கணும், 100% ரிசல்ட் வரணும்னு வாதியார் கஷ்டப்படுறார். ஒருத்தன் படிக்கவே மாட்டேங்கிறான், அவனை அட்டின்னு அடித்து 35 மார்க் வாங்க வச்சாச்சு, படிக்க வச்சு. சரி, எதுக்கு அடிக்கிறாங்க இப்போ? ஏன் அடிக்கிறது இல்லை அப்படின்னா, அடித்தா மன உளைச்சல் ஆகுதுன்னு இப்போ இன்றைக்கி அடிக்கிறது இல்லை. அந்த காலத்தில் உட்காரவே மாட்டான் வகுப்பில். அவனை பிடிச்சி அடித்து எழுந்திரிச்சா அடி விழுவும் அப்படின்னா அவன் உட்காருவான். எவ்வளோ நேரம் தான் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது, என்ன தான் சொல்லுவாருன்னு கேட்போம் அப்படின்னு கேட்பான். அவர் சொல்கிறது உண்மையா, புத்தகத்தில் அப்படி தான் இருக்கா அப்படின்னு புத்தகத்தை பார்ப்பான். அதுக்கப்புறம் புத்தகத்தில் போட்டிருக்கிறதும் அவர் சொல்கிறது ஒன்று தான், சரி இனிமேல் அவர் சொல்கிறதையும் புத்தகத்தையும் பார்ப்போம்னா. பரீட்சையில் அதே கேள்வி வந்தது, எழுதுனா பாஸ் ஆகிட்டான். இப்போ இனிமேல் அவனை அடிக்கணுமா? அடிக்க வேண்டியதில்லை. என்ன பண்ணுவான்? வாதியார் வகுப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னா பெல் அடிச்சோன்னு உள்ளே உடையாந்து உட்காந்துருவான். அவர் சொல்லுவார், புத்தகத்தில் இருக்கும், பார்ப்போம், படித்தா நம்ம 100 மார்க் வாங்கலாம் அப்படின்னு அவனுக்கே தெரியுது. அப்போ அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதை போல தான் இறைவன் என்ன செய்கிறான், ஒரு கட்டத்தில் எப்படி நாம் எல்லாம் இந்த பக்குவ நிலை வந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அருள் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அருள் செய்கிறான். அதுக்கப்புறம் அவனை அடித்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற சூழல் வரும்போது அந்த வினையை எடுத்து ஊட்டக்கூடிய நிலையிலே மாற்றம் வரும். அப்புறம் இறைவன் தீய வினை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான் தாலி அருகாம் உவந்தத்தார். எப்போதும் நம்மை ஆளாக உடையவன் இறைவன். இறைவனுடைய அடிமையாக நாம் இருக்கிறதுனால நமக்கு எந்த தீய வினையும் வந்து சேராது. இப்போ அடிமையாக இருக்கிறவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. என்ன பிரச்சனை வரும்? வராது. எது கேட்டாலும் எல்லாம் பகவான் தான் பண்ண சொன்னார், அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கூட்டரை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுற வேண்டியது தான். நம்ம அந்த உழைப்பாளி படத்தில் சொல்ல, ஏயா ஒன்வேல போனேன், பகவான் தான் போய் சொன்னார், ஏயா பண்ண, பகவான் தான் பண்ண சொன்னார் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அது ஒரு நகைச்சுவையாக சொல்கிறது, பகவான் தான் பண்ண சொன்னார்னு. அப்படிலாம் இல்லை, நாம் பண்ணிவிட்டு பகவான் மேலே பழி போடக்கூடாது. உண்மையிலேயே நம்முடைய நல்ல சிந்தனைகள் இறைவனுடைய அருளால் இது தீமைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அதை செய்யாமல் இருக்கணும். அப்படி இருந்து நாம் உண்மையான இறை அன்போட இறைவனை வழிபாடு செய்து யாருக்கும் எவ்வித தீங்கும் மனதாலும் நினையாத நிலையில் நமக்கு துன்பம் செய்தவர்க்கும் இன்பம் செய்யக்கூடிய, இன்பம் தரக்கூடிய நிலை வந்தால் அப்போ நமக்கு நம்முடைய வினையை எடுத்து ஊட்ட வேண்டிய இறைவனுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட இறைவனுடைய கருணை தாலி அருகாம் உவந்தத்தார். அப்படி நம்மை ஆளாக உடைய இறைவனுக்குரிய மாலை எது அப்படின்னு சொன்னால் அது அருகம் என்று சொல்லக்கூடிய மாலை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நிறைவு பாடலில் 10வது பாட்டில் தான் இறைவனுக்குரிய கொடியை சொல்லுகின்றார். நம்ம சொன்னோம் இல்லையா, முன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குது, வில்லம், இதெல்லாம் அந்த சின்னத்தை
கொடியில் வைக்கக்கூடியவர்கள் மன்னர்கள். அது மாதிரி இறைவனுக்குரிய கொடி எது அப்படின்னு சொன்னால் அது நந்தி கொடி. சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொழியும் கொடி கூறாய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. சோலை பசுங்கிளியே, சோலையில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்து கிளியே, தூணீர் பெருந்துரைக்கோன், தூய சிறப்புமிக்க நீர்த்துறைகளை உடைய பெருந்துரைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் கோலம் பொழியும் கொடி கூறாய், அவனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தனித்த அடையாளமாக இருக்கக்கூடிய கொடி எதுன்னு என சொல்வாயாக அப்படின்னு கேட்டோன்னே, சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. அப்படி பார்த்த உடனே ஒரு அழகும் கம்பீரமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஏறு என்று சொல்லக்கூடிய காளை அப்படி பார்த்தோன்னா ஒரு பயம் வரும். ஜல்லிக்கட்டு நம்ம பார்க்குறோம்ல, அது எப்படி எவ்வளவு வேகமாக வருது, எத்தனை பேரை தூக்கி வீசுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காளையை தன்னுடைய ரிஷபக்கொடி இடபக்கொடி என்று சொல்லக்கூடிய அந்த காளை தன்னுடைய கொடியில நந்தி கொடியை வைத்திருக்கக்கூடிய இறைவன். அதுதான் இறைவனுக்குரிய கொடி என்று சொல்லி இறைவனுக்குரிய இந்த 10 அரசனுக்குரிய 10 உறுப்புகளை இறைவனுக்குரிய 10 உறுப்புகளாக சொல்லி நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளியதுதான் இந்த திருத்தசாங்கம் என்று சொல்லக்கூடிய இத்திருப்பதிகம். அளவில் நம்ம திருத்தசாங்கத்தை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.